கொஞ்ச வயசு குமரி புள்ள உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமில்ல. 5 வயசு புள்ள கூட என்ன ஆசையோட பார்க்கவில்லை. பங்காளி, இப்பதான் சிவில இருந்து வரியா? சொல்லி இருந்தா டவுனுக்கு வண்டி கட்டிட்டு வந்திருப்பல்ல. ஒருவேளை சாப்பாட்டை கொடுத்துட்டியா? ஏண்டா சிங்கப்பூருக்கு போகும்போது நல்லா தானே போன. இப்ப இவ்வளவு பெரிய சவுட்டு மிஷினோட வந்து நிக்கிறிய. இது சவுட்டு மிஷின் இல்லடா, வாக்மேன். வாக்மேனா? உனக்கு சொன்னா புரியாது. பாட்டு அதேதான். போதுண்டா, நிறுத்துறா. ஏய், ஏன் கொண்டங்க அழுகுற? இப்ப என்னாச்சு உனக்கு? சொல்லிட்டாரு. நான் அழுதுட்டு தான் சொல்லுவேன். அது வரைக்கும் பொண்டி காத்துக்கிட்டு இருக்கணும். இப்ப நான் அழுது முடிச்சிட்டேன். சொல்லட்டுமா? இப்ப கோணங்கி சொல்லணும். அது சொல்றேன். நான் தான் அதிர்ஷ்டம் கட்டு போய் இப்படி அழகும் இல்லாம ஆய் அப்படி இல்லாம அனாதையா வளர்ந்துட்டேன். என்ன கண்ணாலம் பண்றதுக்கு ஒரு பொண்டாட்டியும் கிடைக்க மாட்டா, காதல் பண்றதுக்கு ஒரு காதலியும் கிடைக்க மாட்டா. அத நினைச்சனா அழுக வந்துருச்சு. நேரம் கால கூடி வந்தா பொண்டாட்டி என்ன காதலியே கிடைப்பா. நெசமாவா? சத்தியமா. அப்படிதான் என் கையில அடிச்சு சொல்லு. கரும்பான கண்ணி பொண்ணு கண்ணாலோ நடக்கும் முன்னு நெஞ்சார சொல்லி விட்டா நான் எல்லாம் திருநாளுதான் பூக்குந்தானே. பொண்டாட்டி வந்து விட்டா பாய் போட்டு படுப்பேன் நானே. ஏன் அப்போ இவ்வளவு சந்தோஷமா பாடுறீட? உங்க வாழ்க்கையில அப்படி என்ன பெரிய டர்னிங் பாயிண்ட் வந்துருச்சு? வரல, வர பாக்குது. பாக்குறதுக்கே பாட்டுன்னா வந்துட்டா ஆட்டந்தா. சும்மா தவள் தலையா, நீ சொல்லப்பு. சொல்ல மாட்டேன். நல்ல கண்ணு கேட்கிறோம்ல, சொல்லுடா. நல்ல கண்ணு, நீ இப்படி எல்லாம் சிரிச்சா நான் சொல்ல மாட்டேன். சிரிக்கவே மாட்டேன். நீ விஷயத்த சொல்லப்பு. நான் அரச மரத்துக்கு கீழே உட்காந்து அழுதுகிட்டு இருந்தேனா பொன்னி வந்துச்சு. உனக்கு ஒரு பொண்டாட்டியும் காதலியும் கிடைப்பான்னு சொல்லிச்சு. அது சொன்ன வாக்கு எங்க பழிச்சிடுமோங்கிற நம்பிக்கையில தான் சந்தோஷத்துல பாட்டு பாட்டேன். பொண்டாட்டி கிடைப்பான்னு சொன்னா சரி வச்சுக்குவோம். சரி நீயே வச்சுக்கோ. ஒரு காதலி கிடைப்பான்னு சொன்னா அதையும் சைடுல வச்சுக்குவோம். சரி நீயே வச்சுக்கோ. ஒரு வப்பாட்டி கிடைப்பான்னு அவ சொல்லலையாடா? இவனுக்கு வப்பாட்டினா என்னன்னு தெரியாதுன்னா? இல்ல, தெரியும். தெரியுமாப்பா? வப்பாட்டினா என்னடா? வயசுக்கு வந்த பொண்ண யாருக்கும் தெரியாம ஆத்தங்கரைக்கோ குளத்தங்கரைக்கோ தள்ளிக்கிட்டு போய் தொட்டு தொட்டு பேசினா அதுக்கு பேரு காதலி. அதே பொண்ண அப்பா தான் பார்த்து கட்டி வச்சா அதுக்கு பேரு பொண்டாட்டி. அது சரி, வப்பாட்டிக்கு வாடா. அவசரப்படாதீங்க, இருங்க சொல்றேன். உங்க 3 பேரு பொண்டாட்டியையும் உங்க 3 பேருக்கும் தெரியாம நான் வச்சுக்கிட்டு இருந்தா அதுக்கு பேரு வப்பாட்டி. ஐயோ பாவம் கோணைக்கு உன்னை எதுக்காக அடிக்கிறீங்க? நீங்களே நியாயத்தை சொல்லுங்க. உங்க பொண்டாட்டிய உங்களுக்கு தெரியாம நான் வச்சுக்கிட்டு இருந்தா அதுக்கு பேர் தானே வப்பாட்டி. ஐயோ ஐயோ ஐயோ, ஏம்பா, அந்த வாத்திய கோஷ்டி ஏன் உன்னை கோஷ்டியை சேர்ந்து அடிச்சுட்டு போறாங்க? நான் சொல்ல மாட்டேன். சத்தியமா நான் சொல்ல மாட்டேன். நிச்சயமா நான் சொல்ல மாட்டேன். என் உசிரே போனாலும் சொல்ல மாட்டேன். ஏன் சொல்ல மாட்டேங்கிற? அத முதல்ல சொல்லு. அவனுங்க அடிச்சதுக்கான காரணத்தை உங்ககிட்ட சொன்னா நீயும் ஒரு கோஷ்டி சேர்த்துக்கிட்டு வந்து என்ன அடிப்ப. அதனால நான் சொல்ல மாட்டேன். நீ மருதமுத்து தானே?
பெரிய வீட்டு பொண்ணாத்தா ஒத்த ரூபா தந்தாங்க. ஒத்த கடை சந்தைக்கு இப்ப நானும் போறேங்க. ஒத்த கடை சந்தையிலே கொட்டை பாக்க வாங்கணும். கொட்டை பாக்க வாங்கி பூட்டு கருப்பட்டியும் வாங்கணும். என்ன இந்த அட்ரஸ்க்கு நீயே படிச்சு சொல்லு. மலைச்சாமி தேவர், சவுத் சிவன் கோயில் தெரு. வடக்கு சிவன் கோயில் தெரு, தெற்கு சிவன் கோயில் தெரு, ரெண்டும் இங்க இருக்குது. நீ இன்னமும் புதுசா மூணாவதா சவுத்துங்கிறிய. நான் கோவில்ல ஆடுற கூத்த பாத்திருக்கிறேன், ஆத்துல நீந்திர வாத்த பாத்திருக்கிறேன், தேத்துல நடுற நாத்த பாத்திருக்கிறேன். ஆனா சவுத்த பார்த்தது இல்ல. சவுத்துனா என்ன? சவுத்துன்னா தெற்கு, நார்த்துன்னா வடக்கு. நீ கைய மடக்கு. நீ வாத்தியாருங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்ட, சவுத்துன்னா தெற்குங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்ட. தெற்கு இந்த பக்கம் இருக்குதா இல்ல அந்த பக்கம் இருக்குதான்னு சொல்லிட்டீன்னா நீ இந்த பக்கம் போகணுமா இல்ல அந்த பக்கம் போக கூடாதா, இல்ல இந்த பக்கம் போக கூடாதா, இல்ல அந்த பக்கம் போகணுமாங்கிறதையும் சொல்லிடுவேன். இப்ப சொல்லு, தெற்கு எந்த பக்கம் இருக்கு? ஐயோ 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 சொல்லிட்டு அடிச்சுக்க, சொல்லிட்டு அடிச்சுக்க. உங்களை அடிக்க முடியல, அதனால அவரே அடிச்சுக்கிறாரு. கொஞ்சம் போற ஒன்னு அடிக்கிறேன். ஏங்க செருப்பால அடிச்சுக்கிறீங்க? இவங்கிட்ட அட்ரஸ் கேட்டதுனால என்ன நானே செருப்பால் அடிச்சுக்கிட்டேன். நானும் உங்களை மாதிரி தான் 4 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கோணிக்கிட்ட அட்ரஸ் கேட்டேன். அன்னைக்கானதான் இந்த அறுவடை. அதுக்கப்புறம் முடி முளைக்கிறதுக்கு உண்டான அறிகுறியே தெரியல. இருந்தாலும் இந்த நிலைமை எனக்கு வராது. எப்படியா சொல்ற? ஏற்கனவே இது வழுக்க பாறை. உன் தலையில இவ்வளவு முடி இருக்க, நீ ஏதாவது அட்ரஸ் கேள. அதுக்கு ஏதாவது இருக்க வேணும் பாரு. இவனுக்கு கிடக்குறானுங்க. பெரிய பாட்டிய நான் ஊர்கிட்ட வந்து பேசிக்கிறேன்டா. தாத்தா, ஆளுக்கு மட்டும்தான் பொங்கச்சோறு கொடுப்பியா? எனக்கு தர மாட்டியா? பயந்துறியா எம்மாடி? 40 வருஷத்துக்கு முன்னால நீ இப்ப கேட்டிய அது மாதிரிதான் நான் மனுஷங்கிட்ட கேட்டேன். அப்போ ஆரம்பிச்ச பழக்கம் இப்பதான் கல்யாணத்துல முடிஞ்சிருக்கு. நீ வேற பொங்க சோறு கேட்டு எங்க குடும்பத்துல குழப்பத்தை உண்டு பண்ணிடாதம்மா. நீ வார ஆசா, நம்ம போகலாம் வா. தாத்தா, நாளைக்கு நான் இங்கதான் இருப்பேன். தனியா வந்து பொங்க சோறு தரியா? அங்கதான் பாக்குற ஏயா போயா. இந்தாங்க, எடுத்துக்கங்க. எனக்கா? உங்களுக்கு தான். எங்க உங்களை ஒண்ணு கேட்கலாமா? கேளுங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லாரும் நவகிரகத்தை 9 தடவை தான் சுத்துவாங்க. ஆனா நீங்க எதுக்கு 18 தடவை சுத்துனீங்க? 9 தடவை சுத்தினது நான் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக. 2வது 9 தடவை சுத்தினது நீங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக. மச்சான், ஹாய். என்ன மச்சான், என்னைக்கு இல்லாத திருநாளா இன்னைக்கு ரொம்ப களையா இருக்கியே? அது ஒண்ணு இல்ல பொண்ணி, மனசுல சந்தோஷம் பொங்கிடுச்சுன்னா முகம் களையாதான் இருக்கும். அப்படின்னா தினமும் இதே மாதிரி இரு மச்சான். இல்லன்னா கன்றாவியா இருப்பேன்னு சொல்றியா? புத்திசாலி மச்சான், உடனே புடிச்சுக்கிட்டியே. அப்படின்னா இந்த வருஷம் பாஸ் பண்ணிடுவேன்.
கருவச்சு தொடச்சது போதும் எஞ்சி உள்ள படி. எந்திரி எந்திரி. நான் ஒண்ணும் போக மாட்டேன். போக மாட்டியா? ஏண்டி? நீ தினமும் பள்ளிக்கூடம் போறப்ப வாசல்ல நின்னு வழி அனுப்பணும். திரும்பி வர்றப்ப தண்ணியா காப்பி தண்ணி போட்டு கலந்து கொடுக்கணும். அப்புறம் அப்புறம் உனக்கு வேளா வேலைக்கு வாய்க்கு ருசியா ஆக்கி போடணும். அப்புறம் மொத்தத்துல நீ என்னையே நினைச்சிட்டு இருக்க மாதிரி வசியம் பண்ண சொல்லுச்சு. யாரடி சொன்னா? அத்தைதான் மச்சான் சொல்லுச்சு. அத்தையா? ஓஹோ, இந்த நினைப்பு வேற இருக்கா உனக்கு? உன்ன நீதான் என்ன தொடவே மாட்டேங்கிறியே. நீ தொட்ட கல்லைய மேல பட்டா கூட அது எனக்கு சந்தோஷம் தான் மச்சான். ஆஹா, இப்படி வேற இருக்கா? அப்படின்னா அடிக்க மாட்டேன். கண்ணா, இங்க வாடா. என்ன கூப்பிட்டியா இல்ல அவரை கூப்பிட்டியா? ஒன்ன தாண்டா. என்னையா? ஆமாண்டா, உனக்காக ஒரு பொண்ணு 18 தடவை நவகிரகத்தை சுத்திட்டு உன்னை லவ் பண்றேன்னு சொன்னா நீ என்னடா செய்வ? என்ன லவ் பண்ணாதானே? தேடி, நானே உன்னை லவ் பண்றேன்னு வச்சுக்கே, இப்ப நீ என்ன செய்வ? இங்க வாய. வந்துட்டேன். அந்த பொடி பயலுக்கு இருக்கிற தைரியம் கூட உங்களுக்கு இல்லையே. நான் தான் என் மனசுல இருக்கிறதெல்லாம் நேத்தே சொல்லிட்டேன்ல. இன்னும் ஏன் தயங்குறீங்க? 4 பேர் பாத்துருவாங்கங்கிற பயமா? 4 பேர் என்ன, 400 பேருக்கு தெரிஞ்சா கூட நான் பயப்பட மாட்டேன். அப்படியா? இந்த ரொமான்ஸ ஹெட் மாஸ்டர் வந்து காமிங்க வாங்க. சார், நோட்டீஸ் பண்ணது என்ன எழுதான்னு கேளுங்க சார். அப்படி என்னதான் எழுதுன சொல்லுப்பா. அது வந்து சார், நோட்டீஸ் பண்ணல என்ன எழுதுன அப்படியே சொல்றா. சொல்லுடா. I love you. I love you. I love you. உனக்கு இந்த 4 சவுத்துக்குள்ள பனிஷ்மெண்ட் கொடுக்கறத விட 4 பேருக்கு தெரியற மாதிரி கொடுத்தா தான் மத்த ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஒரு பாடமா இருக்கும். நீங்க 100 தடவை தானே சுத்த சொன்னீங்க, அவன் அதுக்கு மேல இன்னும் சுத்திட்டு இருக்கான்.
எனக்காக நீங்க அத்தனை தடவை சுத்தினதை நினைச்சா மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. ஆனா எனக்கு அது சந்தோஷம் மீனா. நோட்டீஸ் போர்ட்ல எழுதுறது தப்புன்னு தெரிஞ்சிருந்தோம் ஏன் எழுதுனீங்க? உனக்கு தைரியம் இருந்தா 4 பேருக்கு தெரியற மாதிரி என் மனசுல இருக்கிறத நீ தானே எழுத சொன்ன, அதான் எழுதுனேன். என் மேல இவ்வளவு அன்பு வச்சிருக்கிற நீங்க இதே மாதிரி எப்போ இருப்பீங்களா? நிச்சயமா இருப்பேன். அப்படின்னா என்னை விட்டு கடைசி வரைக்கும் பிரியவே மாட்டீங்கல்ல? என் உயிர் பிரியிற அன்னைக்குதான் நான் உன்னை விட்டு பிரிவேன். அப்ப தாராளமா இப்பவே நீங்க உங்க உயிரை விட்டுடலாம். ஏண்டி அன்னைக்கு குருடியா நடிச்சு ஐயாவை ஏமாத்த முடியாம தோத்து போனேங்கிறதுக்காக எல்லாரும் என்ன கிண்டல் பண்ணீங்களே, அப்ப உங்ககிட்ட சேலஞ்ச் பண்ண மாதிரி இப்ப ஐயாவை முட்டாளாக்கிட்ட. நீ வேணும்னா என்னை ஏமாத்திருக்கலாம், அதுக்காக உன் மேல வச்ச ஆசைய என்னால அழிச்சுக்க முடியாது. நீ எப்போ உன் மனசுல நான் இருக்கேன்னு சொன்னியோ அப்பவே என் மனசுல நீ நிறைஞ்சிட்ட. இப்ப வேணும்னா நான் உன் மனசுல இல்லாம இருக்கலாம், ஆனா எப்பவும் என் மனசுல நீ தான் இருப்ப. சேலஞ்ச் பண்ண மாதிரி இப்ப ஐயாவை முட்டாளாக்கிட்ட. அதுவா என்னுயிர் மருதுவுக்கு நடந்த நாடகத்தில் வேண்டுமானால் நான் ஜெயித்திருக்கலாம். உங்களின் தூய்மையான நேசிப்பில் நான் தோற்றுவிட்டேன். இப்பொழுது உங்களையே சுவாசிக்க தொடங்கி இருக்கும் என்னை மன்னிப்பீர்களா? என்றென்றும் அன்புடன் உங்களையே சுவாசிக்கும் மீனாட்சி. ரெடியா? ரெடி. ரைட்டா? ரைட். ரைட்டா? ரைட். ரைட்டா? ரைட். ரைட்டா? 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 இப்பதாம்மா ரைட்டு. ஆமா கண்ணு, அம்மா அப்பா விளையாட்டு விளையாட வேண்டிய வயசுல ஓட்டாஞ்சலி ஆடிட்டு இருக்கியே, ராங்கு தானே? இது கூட ராங்கு தான். 3 வருஷத்துக்கு முன்னாடி மொட்டா இருந்தா இப்ப பூத்து குலுங்கறா. ஒரு நாளைக்கு பறிச்சிட வேண்டியதுதான். போதுமா? ஐயோ போதுமா. சீரட்டு போக மாதிரி இல்லடா அது. சிங்கப்பூர்ல இந்த மாதிரிலாம் பண்றதுக்கு யார் இருக்கா? டேய் உள்ள போய் விளையாடு போ. ஏண்டா அந்த மனுஷன் அங்க எப்படிடா இருக்காரு? இந்த வருஷம் திருவிழாவுக்காவது வந்துட்டு போலாம்ல? ஆமா வந்துட போறாரு. நீ இங்க இருக்கிற மிச்ச மீதி தோப்பு தோறெல்லாம் வாங்கி வளைச்சு போடணுங்கிறதுக்காக அவர் அங்க மாடா உழைச்சிட்டு இருக்காரு. சரிடா, எண்ணெய் தேய்ச்சி குளிச்ச வயிறு ரொம்ப நேரம் காயக்கூடாது. உனக்கு பிடிக்குமே ஆடு வெட்டி அரிச்சு பொரிச்சு வச்சிருக்கேன். சாப்பிட்டு கொஞ்ச நேரம் படுத்து தூங்குறாசா? சரிம்மா. திருவள்ளுவர் சென்னையில் உள்ள மயிலாப்பூரில் பிறந்தார். 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 பாட்டி என்ன கோணங்கி, இப்பதான் அடுப்ப பத்த வச்சு என் பொழப்ப ஆரம்பிச்சேன். என் பொழப்ப கெடுத்துடாத. எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் வந்திருக்கு. அதுக்கு நீ சரியான பதில் சொன்னா தான் நான் இங்க இருந்து போவேன். அப்படி என்ன சந்தேகம்? இந்த திருவள்ளுவர் இருக்காரு, அவர் எங்க இருக்காரு? அவர் செத்து பல வருஷங்களாச்சே. ஐயோ அது இல்ல, திருவள்ளுவர் மயிலாப்பூர்ல தானே பிறந்தாரு. ஆமா, திருவள்ளுவர் பிறந்த மயிலாப்பூருக்கு திருவள்ளூர்னு பேர் வைக்காம திருவள்ளுவர் பிறக்காத திருவள்ளூருக்கு திருவள்ளூர்னு ஏன் பேர் வச்சாங்க? ஐயோ நான் சின்ன கேள்வி தானே கேட்டேன். அதுக்குள்ள கொடை சாஞ்சா மாதிரி சாஞ்சிடுச்ச கேள்வி. ஏய் கேள்வி என்னடா பண்ண? ஒரு சின்ன கேள்விதான் கேட்டேன், அதுக்குள்ள பொக்குன்னு போயிடுச்சு பொக்க கேள்வி. அட பாரு, 2 வருஷம் கழிச்சு சாக வேண்டிய கிழவிய 2 நிமிஷத்துல சாகடிச்சிட்டிய. இது பஞ்சாயத்துக்கு தெரிஞ்சது, உன்னை பஞ்சு பஞ்சா பிச்சுக்குவாங்க. போய் பஞ்சின்ன உடனே ஞாபகத்துக்கு வருது, பன்னியார் பருத்தி கொட்டை வாங்க சொன்னது. நான் வர்றேன். கண்ணு மண்ணு தெரியாம இடிச்சிட்டு போறிய. டேய், போடா, போடி.